ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சுக்கூஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிள் மேக்கப் வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேக்கப்புக்கு தேவை ப்ரைமர், ரெனி ப்ரைமர். நெக்ஸ்ட் ஐப்ரோ பென்சில், கலபார் ஐப்ரோ பென்சில். நெக்ஸ்ட் மெப்ளினோட காஜல், லாரல் ஐலைனர், L'Oreal lip gloss, MAC foundation, MAC compact, L'Oreal mascara, லாஸ்டா ஃபைனலா நம்மளோட லாக்மி ஃபிக்ஸர். வாங்க பார்க்கலாம். இப்போ இது வந்து என்னோட பிஃபோர் மேக்கப், ஓகேங்களா? நான் ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் மட்டும் நான் அப்ளை பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட போர்ஸ் எல்லாம் கூட தெரியும், போர்ஸ் பிக்மெண்டேஷன் தெரியும். இதுக்கப்புறம் மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் அது எப்படி சட்டிலா இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைமர், ஓகேங்களா? ப்ரைமர் யூஸ் பண்ண போறேன். இந்த இவ்வளவு போதும், ஓகேங்களா? இந்த ஃபேஸ்க்கு இவ்வளவு போதும். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இது போர்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் ப்ரைமர் போட்டாச்சு, ஃபுல் பிளெண்ட் பண்ணிடுங்க, பிகாஸ் போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கு. இப்போ நான் வந்து ஃபவுண்டேஷன், ஓகேங்களா? இது மேக் ஃபவுண்டேஷன். ஜஸ்ட் இவ்வளவுதாங்க போடுவேன். என் ஃபேஸுக்கு இவ்வளவு போதும், ஏன்னா எனக்கு நேச்சுரல் லுக் வேணும், அதனால. என்னடா கையில பிளெண்ட் பண்றேன்னு நினைச்சிடாதீங்க, பிகாஸ் எனக்கு கை தான் கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிடுவேங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கிளீன் ஹேண்ட்ஸ்ல மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுவேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மேக்கப் வந்து கண்டிப்பா ஹேண்ட் வாஷ் பண்ணணும் நம்ம. அவ்வளவுதாங்க. இப்போ இது நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. நம்ம எப்போ மேக்கப் போட்டாலும் ஃபேஸுக்கு மட்டும் போடக்கூடாது, ஆக்சுவலி நம்மளோட கழுத்துக்கும் சேர்த்து போடணும். எந்த பார்ட்ஸ் விசிபிளா இருக்கோ, லைக் நம்மளோட காது, நம்மளோட கழுத்து விசிபிளா இருக்குமோ நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அங்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நான் சும்மா லைட்டா தான் எடுத்திருக்கேங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி ஃபேஸ் போட்டுட்டனால நான் சும்மா லைட்டா தான் கழுத்துக்கு மட்டும் எடுத்தேன். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போட்டுட்டேன், பிளெண்ட் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா இப்பயே கொஞ்சம் போர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவர் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு கொஞ்சம் நேச்சுரல் லுக்காவும் இருக்கணும், பிக்மெண்டேஷன் இருக்கணும், இல்லாத மாதிரியும் இருக்கணும். ஸோ லைட்டா போட்டிருக்கேன் மேக்கப்பு. அதுக்கு மேல வந்து இந்த மேக் காம்பாக்ட் பவுடர் போடுறேன், ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட்ஸ், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன்றது உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா எனக்கு கமெண்ட்ல கொடுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம காது, மூஞ்சு எல்லா இடமும் பிளெண்ட் ஆகணும், ஓகேங்களா? எப்போ மேக்கப் போட்டாலும் நம்மளோட ஃபோர் ரெட் இதெல்லாம் மறந்துக்கூடாது. பட் பிஃபோர் மேக்கப்ஸ் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் மஸ்ட்டுங்க, ஏன்னா நம்ம ஸ்கின் அதுதான் வந்து ப்ரெப் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க மேக்கப் போட்டீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து எந்த அஃபெக்டும் ஆகாது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் காம்பாக்ட் போட்டாச்சு. அடுத்து நான் ஐப்ரோஸ் போட போறேன், ஜஸ்ட் லைட்டா போட போறேன், ஓகேங்களா? இது வந்து கலர் பார் ஐப்ரோ பென்சில், இது ரொம்ப வருஷமா யூஸ் பண்றாங்க. ஸோ இது இந்த சைஸ் வந்துடுச்சு. நான் ரொம்ப லைட்டா போட்டுப்பேன், சரிங்களா? ஸோ போட்டுட்டு நான் இப்போ கொஞ்சம் பிளெண்ட் பண்றேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா இந்த ப்ரோஸ்க்கும் இந்த ப்ரோஸ்க்கும்? ஸோ
இதையும் blend பண்ணிக்கலாம். எட்ஜஸ் வரைக்கும் blend பண்ணி விட்டுருங்க. மஸ்காரா ஓகேங்களா? நெக்ஸ்ட் காஜல் போடுறோம். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, காம்பேக்ட் போட்டாச்சு. ஸோ இப்போ இது வந்து லிப் கிளாஸ் போட போறோம். லிப் லைனர், ஐ மீன் லிப்ஸ்டிக் பிளஸ் லிப் கிளாஸ், இதுல எல்லாமே இருக்கு. மேட் ஃபினிஷ். ஸோ இது வந்து லாரல் லிப்ஸ்டிக்கு, இதுலயே லிப் கிளாஸும் இருக்கு. கலர் வேணா பார்த்துக்கோங்க ஓகேங்களா? இது டே டைம் நைட் டைம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும், கொஞ்சம் நியூட் லுக் கொடுக்கும் ஓகேங்களா? இந்த ஷேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஷேடோட நேம் நம்பர் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட் பண்றேன். இப்போ மேக்கப் எல்லாம் போட்டாச்சு, லிப் கிளாஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ ஃபைனல் டச்ன்னு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே உங்களுக்கு, இந்த மேக்கப் ஸ்ப்ரே, லாக்மி மேக்கப் ஸ்ப்ரே ஓகேங்களா? ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்றோம், அதோட அவ்வளவுதான். இதுல ஆல்ரெடி விட்டமின் சி எல்லாம் இருக்கிறதுனால ஸோ ஸ்கின்னுக்கு நல்ல சப்போர்ட், ஸோ சன் ப்ரொடெக்ஷன் மாதிரியும் கூட. அப்படியே நீங்க வந்து ஒரு 2 minutes விட்டுருங்க, அதுவே செட்டில் ஆகட்டும். எதுவும் டவலோ எதையும் வச்சு நீங்க வைப் பண்ணாதீங்க, அப்பதான் வந்து மேக்கப் லாங் ஸ்டேவா இருக்கும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுலயே போட்டிருக்கு, ஸோ 12 hours கிட்ட உங்களுக்கு ஸ்டே ஆகும். இப்போ மேக்கப் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ ஃபைனல் டச் எனக்கு பொட்டு வச்சாதான் நான் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ லெட் மீ ஃபினிஷ் வித் பிந்தி ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதுல காட்டின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னோட பர்சனல் யூஸுங்க, எதுவுமே பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு அப்படி இந்த ப்ராடக்ட்ஸோட என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கமெண்ட்ல உங்களுக்கு ஆன்சர். இதாங்க என்னோட ஃபைனல் லுக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.